வணக்கம், குட் மார்னிங். இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க நம்ம எமர்ஜென்சிஸ் பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஜென்ரல் எமர்ஜென்சிஸ் பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்து பிரெயின் ஸ்ட்ரோக், செஸ்ட் பெயின் இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ ஃபைனல் டே ஆன இன்னைக்கு நம்ம வந்து டயபெட்டிக் எமர்ஜென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஃபைனல் டே ஆன இன்னைக்கு வந்து டயபெட்டிக், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இதில் நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் மெயின்லி வந்துட்டு ஒன்று வந்து ஹைப்பர்கிளைசீமியா, தட் இஸ் ஹை லெவல் ஆஃப் சுகர்ஸ், அண்ட் ஹைப்போகிளைசீமியா, தட் இஸ் லோ சுகர். ஸோ ஹை சுகர் அண்ட் லோ சுகர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஹை சுகர் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? ஹை சுகர்ஸ் வந்துட்டு சம்திங் அரவுண்ட் மோர் தென் 400 கேன் பி லிஸ்டட் ஆஸ் ஹை சுகர்ஸ். ஓகே. ஹைப்பர்கிளைசீமியான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு 2 ஸ்டேட் இருக்குது. டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, ஹைப்பர் ஆஸ்மலர் ஸ்டேட்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே வந்து சிம்டம்ஸ் மோராலஸ் சேமாக தான் இருக்கும். The patient may feel very thirsty and drowsy, breathing difficulty. அவங்களுக்கு வந்து ஒரு அசிடோட்டிக் ப்ரீதிங் இருக்கும். அண்ட் பேஷண்ட் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசிட்டோன் ஸ்மெல் ஃப்ரம் தி மவுத், ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல். இந்த இப்போ ஒரு நெயில் பாலிஷ் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஃப்ரம் தி ஓரல் கேவிட்டி வரும். இட் மோர் denotes of hyperglycemia. And patient may even throw seizures and may even go to coma. Some patients we are seeing 700 range la sugars la we are seeing. So these patients they even have seizures. So இதுமே வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பாக கொடுத்தாகும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸில் தான் நம்ம பார்க்கணுமா? எமர்ஜென்சி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுமா, இல்லை ஒரு நார்மலாக சுகர் டேப்லெட் மெடிக்கேஷன்லேயே இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்? இல்லை, it has to be treated in ICU. Because multifactorial, this can be, இது எப்படி ட்ரிகர் ஆகும், ஹைப்பர்கிளைசீமியா ட்ரிகர் ஆகும்னா இட் மே பி பேஷண்ட்ஸ் மிஸ்டேக் பை ஜஸ்ட் இன்சுலின் போடாமல் இருக்கலாம். இன்சுலினே நீங்கள் உங்களுக்கு 40 யூனிட்ஸ் 60 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு இன்சுலின் தேவைன்னா நீங்கள் இன்சுலினே போடலன்னா இட் வில் கோ ஃபார் ஹைப்பர்கிளைசீமியா. ஆர் இட் மே பி டியூ டு சம் இன்ஃபெக்ஷன் கேன் ட்ரிகர் ஹைப்பர்கிளைசீமிக் ஸ்டேட். ஈவன் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கேன் கிவ் ஹைப்பர்கிளைசீமிக் ஸ்டேட். ஸோ நம்ம வெறும் சுகரை மொத்தம் ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம ஐசியூவில் இந்த மாதிரி வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்த்து வி ஹேவ் டு இந்த காஸை ட்ரீட் பண்ணணும். சுகர் ஏன் எலிவேட் ஆச்சுன்னு பார்க்கணும். ஸோ எனி சீரியஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க, இட் கேன் கிவ் அ ஃப்ளேர் அவுட் ஹைப்பர்கிளைசீமிக் ஸ்டேட். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். டாக்டர், நிறைய நியூ பார்ன் பேபிஸ் கூட ஹை சுகரோட பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷனா? இல்லை, see we can say this about type 1 diabetes. Type 1 diabetes தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆகும். அண்ட் எனிவே நவடேஸ் வந்துட்டு நியூ பார்ன் பேபிக்கு they are doing a complete blood count in all the hospitals. சுகர் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. சுகர்லேருந்து தைராய்டு டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் they are discharging the patient. So if at all any elevated sugar levels we will be detecting it at the same time. இப்போது இந்த ஹை சுகர்னால மற்ற ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்மளை விடுமா? இல்லை, ஹைப்பர்கிளைசீமியா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரலாம், ஹார்ட் அட்டாக்னால வரலாம்னு சொன்னேன். ப்ரொலாங்டு ஹை சுகர்ஸ், சரிங்களா, ப்ரொலாங்டு ஹை சுகர்ஸ் இட் கேன் அஃபெக்ட் யுவர் கிட்னி, யுவர் ஹை, யுவர் நர்வ்ஸ், நேம் எனிதிங் இன் யுவர் பாடி இட் வில் அஃபெக்ட் இட். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். சுகராக ப்ரொலாங்ட் ஹை சுகர்ஸ்னால எல்லா ஆர்கன், எல்லா டிஷ்யூ எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ நத்திங் இஸ் இன் யுவர் பாடி ஸ்பேட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹை சுகர்ஸ். ஹார்ட் எல்லாமே போயிடும், லிவர். ஸோ ஹை சுகர்ஸ் இஸ் வெரி பேட் திங். வி ஹாவ் டு ட்ரீட் இட். ஓகே சார், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? It depends. See, basically இப்போ more than 400 இருக்குன்னா அப்போ நம்ம டேப்லெட்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணின்னு இருக்க முடியாது. We have to actively treat the
sugars, and it has to be through some infusion pumps and IV infusion pumps. Insulin தான் போடுவோம். சரிங்களா? மேபி ஆஃப்டர் தட் மேபி இப்போ இன்ஃபெக்ஷன்னால அந்த ஐ சுகர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நார்மலாகவே கம்மியான சுகர்ஸ் மேபி இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிட்டோம், மேபி யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு டேப்லெட்ஸ். ஓகே. பட் இன்சுலின் இஸ் த பெஸ்ட் ட்ரக் ஃபார் டயபிட்டிஸ். ஓகே. மோஸ்ட் பீப்புள் ஹேவ் அசம்ஷன் தட் என்ன டாக்டர் ஊசி குத்திக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன்னா வேறு யாருன்னா டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறது. இன்சுலின் இஸ் த பெஸ்ட் ட்ரக் வாட் யூ கேன் ஹேவ் ஃபார் டயபிட்டிஸ். ஓகே. இப்போ வந்து ஒரு ஹை சுகர் இருக்கிறவங்க பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணணும்னா அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? See, I wanted to tell. இப்போ வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக சுகர் பார்க்குற மிஷின் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இட்ஸ் காஸ்டிங் அரௌண்ட் $1,000 or something like that. Get a branded one. உங்கள் டாக்டர் கிட்ட கூட யூ வில் ரெக்கமெண்ட் சம் பிராண்டட் இது கம்பெனிஸ் ஸோ தட் த அக்யூரசி இஸ் குட். சரிங்களா? அதை வச்சுக்கிட்டு ஆஸ் அண்ட் வென் நீடட் ஹேவ் எ சுகர் இன் யர் ஹவுஸ். ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் பெரிய உங்களுக்கு லாஸ் ஆகிட போகிறதில்ல. ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அக்கார்டிங்லி இப்போது இது ஸ்டார்வேஷன்லேயும் வந்துட்டு ஐ சுகர்ஸ் வரலாம். சில பேர் நினைப்பாங்க ஃபுட்டே சாப்பிடல அதனால இது சுகர் எனக்கு கம்மியாக இருக்குது. இல்லை, ஈவன் இன் ஃபுல் ஸ்டார்வேஷன் யூ கேன் ஹேவ் வெரி ஹை சுகர்ஸ். ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு interact with your physician. That's very important. Coming once in 6 months. I have so many patients. ஏதோ ஊர்லேருந்து வருவாங்க. இப்போ ஏதோ ஒரு நாகர்கோயில் ஏதோ மதுரையிலேருந்து வருவாங்க, இப்போ சென்னைக்கு வருவாங்க. சார் நான் 2 நாள் தான் இருக்கேன். சரி உங்களுக்கு என்ன பார்த்தா சுகர் 300. என்ன சார் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் டாக்டர் கொடுத்தாரு இந்த மருந்து, அது ஏதோ சாப்பிடுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் வந்து வேறு, இப்போ உங்கள் டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் வேறு, உங்கள் பாடி டிஷ்யூ எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு யுவர் சுகர் லெவல்ஸ் வி ஹேவ் டு ட்ரீட் டு ஆர் எல்ஸ் இது அப்படியே it will go for complications. Okay. We have macro and microvascular complication in diabetes. கண்ணுக்கு தெரியாத பல காம்ப்ளிகேஷன், கண்ணுக்கு தெரிஞ்சது ஹார்ட், பிரெயின், ஸ்ட்ரோக் எல்லாம் எது ஒன்றாலும் வரலாம். ஸோ now coming to low sugar, இதோட சிவியாரிட்டி பற்றி சொல்லுங்கள். இதோட காசஸ்லாம் என்னென்ன? Hypoglycemia, that is more common than hyperglycemia. இந்த hypoglycemia வந்துட்டு mainly it affects elderly people, but it can affect any diabetic patient. See, a diabetic patient வந்துட்டு சில டைம் they become very ஒரு எனர்ஜி வந்து இன்றைக்கி ஒரு 3 hours நல்லா எக்ஸசைஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வெயில்லையோ இல்லைன்னா இது கார்டியாக் ஒர்க் அவுட்டோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வித்தவுட் எனி இது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஆர் எனி திங், தே மே எண்ட் அப் அதாவது ஸ்டெர்னஸ் எக்ஸசைசஸ். நீங்கள் 1/2 hour 1 hour பண்ணோன்னு சொன்னால் நீங்கள் 3 hours தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ மே கோ ஃபார் லோ சுகர்ஸ். ஓகே. அண்ட் எல்டர்லி பீப்புள் வந்துட்டு என்ன ஆகும்னா தி டூ நோ த டோஸ் ஆஃப் இன்சுலின். இப்போ 10க்கு வந்துட்டு அவங்க 15 போடலாம், 20 போடலாம். அதே மாதிரி டேப்லெட்ஸ் தி ஃபர்கெட் அவங்க டேப்லெட் போட்டாங்களான்றது மறந்துடுவாங்க. இப்போ போட்டிருப்பாங்க, போயிட்டு ஒரு டாய்லெட்டோ போயிட்டு ஒரு டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பியும் டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட போவாங்க, அவங்க மறந்துடுவாங்க. ஸோ யூ ஹவ் பீன் ஓவர் டோஸ்ட் வித் இன்சுலின் ஆர் OHAs. தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ அவங்க போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. மிடில் ஆஃப் த நைட் ஆர் அரௌண்ட் 3-4 o'clock they will be sweating. தோப்புன்னு எதனா பெட்லேருந்து கீழே விழுந்து யாருன்னா பார்த்து அப்படி தான். ஸோ மை ஹம்பிள் அட்வைஸ் டு ஆல் த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு மெடிசன்ஸை சர்வ் பண்ணுங்க. இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ உங்கள் சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அட்மினிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் அதை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு யூ ஹேவ் அன் ஐடியா, பெட்டர் மெமரி தென் தெம். ஸோ யூ கிவ் தெம். they may be ending up taking twice or thrice. அண்ட் அவங்கள கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. இல்லை சார் ஒரு வாட்டி தான் சார் எடுத்தேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க they won't have so much of memory. We can't accuse them. ஓகே. இப்போ எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே மெடிகேஷன் தானே டாக்டர்? இல்லை. So much of variety we are surplus variants to give to the patients.
இட் டிபெண்ட்ஸ். இப்போது ஒரு மைல்டாக கிட்னி பாதிச்சிருக்க பேஷண்ட்டுக்கு சில விதமான மாத்திரைகள் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா ஒன்றும் ஆகாது, ஆனால் இன்னும் கிட்னி கெட்டு போயிடும். they will end up in total renal failure. ஓகே. ஸோ இந்த லோ சுகருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம்? ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இப்போ பேஷண்ட், அதாவது லோ சுகர்னா எனிதிங் லெஸ் தென் 70 இஸ் லோ சுகர். ஓகே. சம் பீப்புள் ஆர் டாலரபிள். சரிங்களா? 60 50 இருந்தால் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சாக்லேட்டோ இல்லைனா சுகருக்கு ஒரு 2 ஸ்பூனோ கொடுக்கலாம். தே வில் இம்ப்ரூவ். ஆனால் வந்துட்டு சம் பேஷண்ட்ஸ் ஒன்ட் டாலரேட். ஈவன் 60 இருந்தாவே அன்கான்ஷியஸ் கூட ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலலாம் சில சக்கரை தண்ணி ஊற்றுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் வெரி டேஞ்சரஸ். அகெயின் இட் வில் கோ ஃபார் ஆஸ்பிரேஷன். நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம். எங்ககிட்ட கூப்பிட்டுட்டு வாங்க. ஈவன் a small clinic is equipped with 25% dextrose or any dextrose solution which will treat the hypoglycemia. Don't give anything by mouth when the patient is drowsy. You are complicating the situation. You are not helping us. And அதே மாதிரி ஹை சுகர்ஸ்லையும் பேஷண்ட் ட்ரௌசியாக இருக்கலாம், ஸ்வெட்டிங் ஆகலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு சுகர் லோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களே எதுனா இது குளுக்கோஸ் கலக்கி கொடுத்து check the sugar. Go for instant meters. Check it, just a prick, it won't pain also. See the sugar and then you call your physician or you take decision on yourself. Whether it's a high sugar or low sugar, what you have to do. Simply எல்லாத்துக்கும் வந்துட்டு சர்வவியாதி நிவாரணி மாதிரி அந்த குளுக்கோஸ் தண்ணியை கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே. ஸோ அகெயின் லோ சுகர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் லைஃப்? லோ சுகர்ன்றது இல்லைம்மா. ஓவர் டோசிங் ஆஃப் டேப்லெட்ஸில் லோ சுகர் வரலாம். இப்போ வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு 20 யூனிட்ஸ் இன்சுலின் கொடுக்குறேன். பட் மேபி உங்களுக்கு 16-15 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 5 யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு லோ சுகர் இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் த பேஷண்ட் கால்ஸ் மீ, சார் இன்றைக்கி வந்துட்டு என் சுகர் எப்படி இருக்குது அப்படி, சரி அப்போது ஒரு 2 யூனிட் இனிமேல் கம்மியாக போடுங்க, இல்லை ஒரு 4 யூனிட் கம்மியாக போடுங்க. வி அட்வைஸ் த பேஷண்ட்ஸ். See, this is not table or chair, fixed components கிடையாது. We are all individuals. நீங்கள் இன்றைக்கி 6 இட்லி சாப்பிட்லாம், நாளைக்கு 2 இட்லி சாப்பிட்லாம். ஸோ இட்ஸ் ஆல் we have to work together. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபைனலாக எமர்ஜென்சி அப்படின்னாலே நிறைய ஒரு 30+ ஏஜ் குரூப் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வருது. ஸோ வந்து 30+ மேலே இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ்டான லைஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? டூ மச் டு டூ. ஏன்னா வந்துட்டு இந்த 30 ஏஜ் தான் வந்துட்டு நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து அந்த கரியர் பில்டிங் டைமாக இருக்குது. ஸோ they don't think about anything. They relax by whatever things possible on their way and they do their job. They want to go up and up, earning so much, and after that you will be giving all these things for the medical expenses after 45 or something like that. So 30 la irundhe first thing what I will say is stress motram eduthukaadinga. Don't overwork. It's not worth, totally not worth. Neenga or alavukku motram vela seinga podum. Working is not your life. You are not born to work always. Relax. Next thing, smoking. அது கண்டிப்பாக தேவையில்லை. Excessive alcohol intake is also not good. And healthy diet now வந்துட்டு more of vegetables and fruits to be taken. And less of oil, less of fatty foods. அதுக்கு fish வந்துட்டு ரொம்ப important. Fish வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தி, காணாங்கலத்தின்னு 2 மீன் இருக்குது. போத் ஆர் வெரி மெடிசினல் ஃபிஷ். அதில் தான் ஃபிஷ் ஆயில் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுதான் நம்ம ஊரில் ரொம்ப சீப்பான ஃபிஷ். யூரோப்பில் வந்துட்டு அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. சார்டின்ஸ் அண்ட் மேக்ரல் they are called in English. So I don't know how many people have identified it and eating. நம்ம ஊரில் நம்ம வேறு மீனை தான் ரொம்ப காஸ்ட்லி, 1000 ரூபாய் கொடுத்து கூட வாங்குகிறோம். ஆனால் இதெல்லாம் அரௌண்ட் 50-60 rupees we get it, but no one knows the values. So go for something like fish and baked items. சரியா? டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு go for baking. பேக்கிங்னா நான் கேக் இதெல்லாம் சொல்ல, இது எனி நான்வெஜ், எனி பேக் இட்.
have it. ஓவனில் வச்சு பேக் பண்ணுங்க. And exercise. Moderate exercise is fine. You don't have to build up muscles like some Sylvester Stallone or anything, or you don't have to run a marathon. நீங்கள் பக்கத்தில் இருக்கவனை முதல்ல பார்த்து எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஜிம்மில் போகிறீங்களோ எங்கே போகிறோங்க. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். யூ டூ எக்ஸசைஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்கள் இன்டென்சிட்டி, உங்கள் லெவல், உங்களோட டாலரன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ நோ ஒன் இஸ் டு பி கம்பேர்ட் ஃபார் யூ. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். யூ டூ வாட் யூ கேன். தட்ஸ் ஃபைன். Okay, and avoid sugary drinks. Too much of sugars. Again, empty calories. So better to avoid. ஓகே டாக்டர், நீங்கள் வந்து ஒரு அவசர தீவிர சிகிச்சை நிபுணர், நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அப்ராடில் இருக்கிற அந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இங்கேயும் வந்திருக்கா? ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த வாரம் முழுக்க வந்து எமர்ஜென்சி கேசஸ் பற்றி எங்களுக்கு பேசுனீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இந்த வாரம் முழுக்க அவசர மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் கிட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் பற்றி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு துறை சார்ந்த மருத்துவரோட டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம்.